இது பாருங்க என்னோட தோட்டம் தான். இதில் வாழை மரம் நட்டுருக்குறோம், தென்னங்க நட்டுருக்கேன் பாருங்க. இது வெசவல்றி தம்பி தான் போடுற அப்படி பாருங்க. இது வெசவல்றி தம்பி தான் போடுற அப்படி. எலக்ட்ரிஷியன் வேலையும் பார்க்குறேங்க, விவசாயம் பண்ணுறேங்க. பவர் வீட்டில் தாங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் தாங்க ஒரு 8 மணி போல் கிளம்புனோம்னா ஒரு 9-9:30 நாங்கள் கோவால் விட்டு போயிடலாமுங்க. அதுலேருந்து வரப்பூரா செதுக்கிட்டு இருக்குங்க. அங்கே இருந்து இது வரைக்கும் செதுக்கிட்டு வந்துட்டுங்க. இன்னும் இது பக்கத்தில் செதுக்கணும், இன்னும் அங்கிட்ட செதுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள், குப்பை அடித்து போட்டிருக்குங்க தென்னை மரத்துக்காக. இதான் பாருங்கள், இயற்கை விவசாயம் மாதிரி பண்ணலாம்ட்டு குப்பை அடித்து போட்டிருக்கீங்க பாருங்க. 2 லோடு அடித்து போட்டிருக்குங்க, தெரியுதுங்களா? இது ஃபுல்லாகவே குப்பை தாங்க அங்கே வரைக்குமே. இதில் தாங்க தென்னை மரத்து தூர் பறித்து அதில் போடலாம்ட்டு இருக்காங்க. இந்த பக்கவாட்டில் பறித்து இந்த சைடில் பறித்து போடலாம்ட்டு இருக்கிறாங்க பாருங்கள். என் தம்பிங்க, இவனோட யூடியூப் சேனல் வந்து விஜயகுமார் 7639ங்க. என்னுடைய யூடியூப் சேனல் வந்து சிவகுமார் TN 578ங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கரண்ட் மோட்டர்லாம் இல்லைங்க, சோலார் மோட்டர் வச்சு தாங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், வெள்ளரி விவசாயமுங்க, தெரியுதுங்களா? இதாங்க வெள்ளரி செடி. இது ஃபுல்லாகவே என்னுடைய வயல் தாங்க. தம்பி போடுற அப்படி பூரா வாழைக்காட்டை நட்டுருக்கிறேன். இது பூராமே வெள்ளரி தாங்க. எத்தனை விதம் பார்த்தா 4000 தான் வாங்கியிருக்குங்க இந்த இடம் ஃபுல்லாக நடுறதுக்கு. இந்த இடம் ஃபுல்லாக நடுறதுக்கு 4000 தான் வாங்கியிருக்குதுங்க. அது இல்லாமல் பக்க சைடில் வந்து வாழைக்கன்று ப்ளஸ் வந்து தென்னங்கன்று நட்டுருக்குறோமுங்க. இடையில மாங்கன்று நடணுங்க. நான் கன்று வச்சுருக்கேன் பாருங்கள், மாங்கன்று கூட பார்த்துக்குங்க. இந்தா இது வந்து மாங்கன்றுங்க, நம்ம சாப்பிட்டு போகிற பழத்திலிருந்து எடுத்ததுங்க.